Good evening, praise Lord. Welcome to this video. இது நிறைய வீடியோஸ் இன்றைக்கி நான் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காமெடி போட்டு காமிச்சாங்க. அதாவது கேட்டால் தான் பியூவில் எதுவும் சொல்கிறா அப்படின்ற மாதிரி, கேட்கலன்னா சொல்ல மாட்டா. அதுமாதிரி ஒரு காமெடி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா யாரோ அமெரிக்காவிலேருந்து வராங்க, அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான் அந்த சர்வெண்ட்டை. ஏன் சொல்லலை அப்படின்னு, நீங்கள் என்னை கேட்கல அதனால் நான் சொல்லலை அப்படின்ட்டு ஒன்றா அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுமாரி ஒரு காமெடி இருக்குது. அதுபோல் நினைக்கக்கூடாது இல்லையா? அதனால் ஏன் என்னை கேட்காமே கூட நம்ம சொல்லலாம். ஒரு வேளை கர்த்தர் அதை உபயோகப்படுத்துவாருன்ற நினைப்பில் நான் இதை சொல்கிறேன். அதில் எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்த முக்கியமான ஒன்று என்னென்னா அதாவது எனக்கு திருவண்ணாமலை பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் என்னை நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டேன்னா அவரை டோட்டலாக மறந்துடுவேன். அதோட அவருக்கு முன்னாடி சாது தொண்டைமான் அப்படின்னு ஒருத்தர் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். அவரையும் நான் டோட்டலாக மறந்துடுவேன். ஆனால் அவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் எங்கே போனாலும் நான் என்ன செய்கிறேன் என்ன இதுங்கிறதுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு சொல்ல தான் செய்கிறாரு. அதுமாரி நமக்காக ஜெபிக்கிறவங்க, நம்மளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போராடுறவங்க இருக்கிறதுனால தான் நம்ம இந்தளவுக்கு நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம அழிந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ மட்டும் நான் அவங்க வழிநடத்தலை அப்படின்னா நான் எப்படியோ நான் கெட்டு போயிருப்பேன். எனக்கு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது, ஜனங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது, பேசவும் தெரியாது. என்னை கேட்டால் தான் நான் என்ன நினைக்கிறேங்கிறத சொல்லுவேன். அதோட எங்கள் வீட்டில் நான் என்னுடைய பிரச்சனை இது அப்படின்னு சொன்னால் யாருமே அதுக்கான ஒரு ஆக்ஷன் டேக்கன்ன்றது ஒன்றுமே இல்லை. அதனால் நான் பேசாமே இருந்துட்டேன். அதுபோல் ஆனால் இவங்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணி ஜெபிச்சு, அதாவது மாம்சத்தின் படி தூரமாய் இருந்தாலும் ஆவியின்படி உங்களோடு கூட தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறீங்களா? உங்களுடைய ஒழுங்கை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம் அப்படி ஒரு வசனம் இருக்குது. அது போல் அல்லது நம்ம அவங்கள துக்கப்படுத்தின சமயங்களும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரெஃபரன்சஸ் பைபிளில் இருக்குது. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய முழு வேதாகமத்தையும் நம்ம வாசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சாத்தான் நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போயிடக்கூடிய நிலைமைகள் வரும். முழு வேதாகமம் இல்லை ஒரு வசனம்தான் அப்படியே சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டுலாம் நம்ம போகவே முடியாது. முழு வேதாகமும் நமக்கு கையில் இருக்கணும், விளங்கி கொள்ளக்கூடிய நிலைமைகள். கொஞ்சம் டைம் ஆகும் தான். பொறுமையாக உட்காந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை, மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய வசனம், ஆவிக்குரிய ஆகாரம், வான மன்னா அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாததுனால தான் ஜனங்கள் லாஸ்ட்டு சோல்ஸாக அழிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்காக யாரோ ஜெபிச்சு தான் நம்மளை கொண்டு வந்தாங்க. அதனால் நம்மளும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும், மற்றவங்களுக்காக தேவ சமூகத்தில் போராடவும், அட்லீஸ்ட் நம்ம வீட்டாரை ரட்சிக்கவும் நம்ம போராட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன்.